அப்ப அந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்திட்டானா? அதனால தான்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான். இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படி இருக்கானுங்க பாரு. எப்படி இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வருது? இதுக்கு தாண்டா ஆரம்பத்திலேயே நானும் மீனாவும் எங்க அம்மா கிட்ட சொன்னோம்டா, அவங்கள பார்த்தா சரியில்லைன்னு. உங்க அம்மா உன் பேச்சை எங்க கேட்க போறாங்க? அதனால தான்டா இப்ப மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏய் சிஸ்டரா, மாமினா பார்வதி அத்தை கிட்ட தீப நம்பர் வாங்கிட்டியா? நம்பர் வாங்கிட்டேன், அந்த பையனோட அட்ரஸும் வாங்கிட்டேன். அட்ரஸ் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரிங்க, பிரச்சனையை சரி பண்ண போறேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றது அப்படியே சொல்லு. என்ன சொல்லணும்? சரி, இப்போ இத பண்ணா? மீனா, என் மூளை டியூப் லைட் மாதிரி பொறுமையா தான் ஐடியா வரும். முதல்ல நீ போனை போடு. அம்மா அம்மா, நான் சொல்றதை கேளுங்க, கதவை திறங்க. ஹலோ, யாரு? என்ன உனக்கு தெரியாது? நான் ரதியோட ஃப்ரெண்ட் சுமதி பேசுறேன். சொல்லுங்க, ரதி எப்படி இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இருப்பாளா இல்லையானே தெரியல. என்ன சொல்றீங்க?